ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ் யூஷுவல் நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி ஹை பேஅவுட் இருக்கிறதான கரன்சி பேர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகே இப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது, எதில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது மேஜர் டவுன் ட்ரெண்டு. பட் இந்த இடத்துல நமக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகட்டும். இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா மாதிரி தெரியுது. ஏன்னா எல்லாமே வந்து ஹையரை ஃபார்ம் பண்ணி தேர்ட் டச்சுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதனால் இங்கேருந்து ரிவர்சல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் டவுனுக்கு போகிறேன். ஓகேங்களா? நான் வந்து செல்லுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு மேஜரான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேப் மட்டும்தான். ஓகேங்களா? செகண்ட், இந்த இடத்துல வந்து பையர்ஸோட ஒரு புஷிங்குமே இருக்கு. ஓகேங்களா? ஓகேவா? இந்த இடத்துல வந்து பையர்ஸோட ஒரு புஷிங்குமே இருக்கு. ஓகேங்களா? இது பாருங்க எவ்வளோ தூரம் புஷ் பண்ணியிருக்காங்க. பட் நான் இந்த இடத்துல எதுக்கு வந்து செல்லுக்கு போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல இந்த லெவலுக்கு மேலே இந்த கேண்டில் வந்து நல்லாவே க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகி இங்கே கீழே இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறதான டிமாண்டை வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை கன்சிடர் பண்ணி தான் நான் அந்த இடத்துல ட்ரேட் போனேன். சரிங்களா? பட் இந்த இந்த ரெண்டு ட்ரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃபான ட்ரேட். ஓகேங்களா? இப்போ இது நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரேட், அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நமக்கு லாஸ் ஆச்சு. பட் எடுத்த ரெண்டு என்ட்ரி வந்து நமக்கு கெயின். இந்த இடத்துல எதுக்கு அடுத்த ரெண்டு என்ட்ரி நான் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் இதே இடத்துல வந்து பாருங்க நமக்கு என்கல்ஃப் பண்ணியிருக்கா. அப்போ என்கல்ஃபுல்லாக என்ன இருக்கும்? சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்குமா? அந்த சப்ளை அண்ட் டிமாண்டை வந்து கன்சியூம் பண்ணாங்கன்னா, ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு புஷ்அப் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த இடத்த ரீச் ஆனாலும் நான் அந்த இடத்துல நமக்கு எடுத்தேன். இது நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆனாலும் இதில் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த சார்ட் போவோம். ஓகே, இது ஒரு மேஜர் அப் ட்ரெண்டு. ஓகேங்களா? இப்போ வந்துகிட்டு இருக்க இந்த கேண்டில் வந்து நமக்கு இங்கே வந்து முடிக்கிறாங்க, இந்த லெவலில் வந்து முடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, இதுவும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்றதுனால வந்து பையர்ஸோட புஷிங் வந்து நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் இந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆகி வந்த கேண்டில், இந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸோட என்ட்ரி தான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பையர்ஸ் வந்து நல்லாவே வந்து வருவாங்க. சரியா? அவங்க அந்த கேண்டில் அங்கேயே ரிவர்ஸ் ஆகுது. நம்ம அதை சார்ட் பார்க்கலாம். ஓகே, இதுவும் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டு. இப்போ கரண்ட்டாக வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியூஎம் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஏரியாவில் வந்து ஒரு கியூஎம் இருக்கு. இந்த கேண்டில் முடிகிற கேண்டில் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கேண்டில் ஆல்ரெடி வந்து ரியாக்ட் ஆயிருக்கு கியூஎம் ஏரியாவில். ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்டாக போகிற கேண்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ரியாக்ட் ஆனதான் இந்த ரெட் கலர் கேண்டில் மறுபடியும் ஒரு கேப் டவுன் கொடுத்து பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகி உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. எஸ், ஒரு கேப் டவுன் திரும்பியும், அதனால நான் இந்த இடத்துல போயிருக்கேன். பட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட என்ட்ரி வந்து ஒஸ்டான என்ட்ரி தான். ஓகேங்களா? அடுத்த லெவல் மேலே தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வராங்க, நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஓகே, நமக்கு சான்ஸ் கிடைக்கல, டைம் ஆயிடுச்சு. நம்ம அதோட நெக்ஸ்ட் லெவல் எங்கே இருக்குன்றதை நம்ம ட்ரா பண்ணிப்போம். அதான் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும்.
ஓகே, இந்த கேண்டில் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து எக்ஸாஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ரிவர்சலுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல எக்ஸாஷன் பண்ணியிருக்காங்க, நான் ரிவர்சலுக்கு போயிருக்கேன். திரும்பியும் நமக்கு இந்த இடம் மேலே கரெக்டாக வந்து இந்த லைன் ஓகேங்களா 12-10 இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு வந்தாங்க அப்படின்னா திரும்ப நம்ம ட்ரேட் போகலாம். அது யூஸ்வலாக நம்ம எடுக்கிற ட்ரேடு தான் இது. நம்ம எப்பவுமே எஸ்என்ஆர்ல எப்படி எடுப்போமோ அந்த அந்த ட்ரேடு தான் அது. கொஞ்சம் மேலே வந்தாங்க, அதாவது அடுத்த லைன்ல இருக்கிறதான நம்ம நம்பருக்கு வராங்க அப்படின்னா வந்து அந்த நம்பர்ல இருந்து ஒரு புஷிங் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதை கால்குலேட் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து நான் எடுக்கலாம்னு சொன்னேன். பட் இப்போ டைம் ஆயிடுச்சு, இந்த கேண்டில வந்து நம்ம கீழே வந்துச்சு ஓகேங்களா. இப்போ ஆஸ் யூஸ்வலாக வந்து நம்ம எடுக்கிற சேம் எஸ்என்ஆர் ட்ரேடு தான் வந்து நம்ம இப்பயும் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெவல்ல இருந்து ஆக்சுவலாக இது ஒரு லெவல், இங்கே ஒரு லெவல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெவல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு லெவல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. எப்பவுமே வந்து மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா. ரேலி, பேஸ், அகைன் ரேலி, அகைன் பேஸ், அகைன் ரேலி, இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் சரிங்களா. இப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கீழே இருக்கிற கேண்டில்ஸோட ஸ்ட்ரென்த் எல்லாமே பாருங்களேன். இந்த இப்போ இந்த லெவல்ல இருந்தும் இது வரைக்கும் பாருங்க, சேம் அதே மாதிரி இந்த லெவல்ல இருந்தும் இது வரைக்கும் பாருங்க, அதே மாதிரி இந்த லெவல்ல இருந்தும் இது வரைக்கும் பாருங்க. கேண்டில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டாப் சைடு வந்து விக் இருக்கு. எல்லா கேண்டிலுமே டாப் சைடு வந்து கிளியரான விக் இருக்கு ஓகேங்களா. அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து என்ட்ரியாக ட்ரை பண்றாங்க அப்படின்னு நமக்கு கிளியரா தெரியுதா. அப்போ கண்டினியூஸா ஒரு வீக்கான கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாஷன் பண்றாங்க, அதாவது லெவலில் ரீச் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா செல்லர்ஸோட என்ட்ரி இருக்கும் இல்லையா. இதுதான் வந்து நம்மளோட நேற்று வீடியோலையும் நம்ம 2 ட்ரேட் வந்து எடுத்திருப்போம், மல்டிபிள் ட்ரேட்ஸ், அதுல வந்து நம்ம இன்னும் ஆயிருப்போம் ஓகேங்களா. இதுதான் வந்து அதுக்கு ரீசன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ட்ரேடுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த இடம் கியூஎம் ஏரியா ஓகேங்களா. கியூஎம் ஏரியா மார்க்கெட் வராங்க அப்படின்னா நம்ம இதுதான் வந்து நமக்கு லெவலு, கேப் டவுனும் வந்திருக்கு அந்த லெவலில். இந்த லெவலில் வந்து நமக்கு பையர்ஸும் இருப்பாங்க, பட் இங்கேயே வந்து நமக்கு அவங்க ரிட்டர்ன் போகிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் இந்த சார்ட்டை கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செல்லர்ஸோட என்ட்ரி இந்த சார்ட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கிளியராக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இப்போ இங்கேயாவது ஒரு 3 கேண்டில் இருக்குது, இங்கேயாவது ஒரு 3 கேண்டில் இருக்குது, பட் இங்கெல்லாம் பாருங்கள் கண்டினியூஸாக 1 or 2 கேண்டில்ஸ் மட்டும்தான் நமக்கு செல்லர்ஸோட என்ட்ரியே இருக்குது ஓகேங்களா. இது கூட வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் ட்ரேட் எடுக்கிறது சரிங்களா. இங்கேயே பாருங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ட்ரேடிங்கில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் ட்ரேடு வந்து எடுக்கணும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் அப்பு வந்திருக்கு, இந்த இடத்துல நம்ம பைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹை ரிஸ்க், போகக்கூடாது. ஏன் ஹை ரிஸ்க் போகக்கூடாது அப்படின்னா, இப்போ இந்த லெவலில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க, இங்கேருந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆயிருக்காங்க, பட் இங்கே வந்து உள்ள வந்த பையர்ஸால என்ன பண்ண முடியல, செல்லர்ஸோட என்ட்ரி, இதான் செல்லர்ஸோட என்ட்ரி, இந்த என்ட்ரியை பிரேக் பண்ணி மேலே போக முடியல ஓகேங்களா. அவங்க போனாங்க, பட் அகைன் என்ன பண்ணாங்க, செல்லர்ஸ் என்ட்ரி ஆகி அந்த கேண்டில வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்பா மாத்திட்டாங்க சரிங்களா. திரும்பியும் இங்க ஒரு கேப் அப்ல யார் வருவா, நார்மலாவே செல்லர்ஸ் வருவா சரிங்களா. ஸோ அதனால இந்த கேண்டிலும் இந்த லெவலுக்கு வந்து ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. அதனால இந்த ட்ரேடை வந்து நம்ம எடுக்கல சரிங்களா. இப்போ கரண்டா போய்கிட்டு இருக்க இந்த கிரீன் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த கேண்டிலுக்கு வந்து ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஏன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகிட்டு இருக்காங்க, ஒரு ரேலி ஃபார்ம் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு பேஸ் ஃபார்ம் பண்றாங்க, திரும்பி ஒரு ரேலி ஓகேங்களா, திரும்ப ஒரு பேஸு, திரும்ப ஒரு ரேலி, திரும்ப ஒரு பேஸ் ஓகேங்களா. இந்த ஏரியா பார்த்தீங்க நமக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே தெரியும் இது பேஸான ஏரியா அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. இது இன்னும் வந்து லோயர் டைம் ஃப்ரேமுக்குலாம் போனீங்கன்னா இது வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேட் மார்க்கெட் மாதிரி தெரியும்
ஓகேங்களா? பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம எடுத்த உடனே வந்து இதில் ட்ரேட் பண்ணக்கூடாது. அடுத்த கேண்டில் வந்து எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு செல்லுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே ஏன் நான் செல்லுக்கு ட்ரை பண்ணேன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இது வந்து ஒரு கன்சல்டேட் மார்க்கெட் மாதிரி லோயர் டைம் ஃப்ரேமில் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அதுவும் இல்லாமல் இங்கே வந்திருக்கிற செல்லர்ஸோட மூமெண்ட்டை பாருங்களேன். இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்களா? அடுத்து இங்கே வந்து செல்லர்ஸ் நல்லாவே வந்திருக்காங்க. திரும்ப பையர்ஸ் வந்து செல்லர்ஸ் வந்து வீக் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? பட் ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, இந்த செல்லர்ஸோட என்ட்ரியை வந்து பிரேக் பண்ண முடியல அந்த பையர்ஸால. ஓகேங்களா? இப்போ அடுத்த கேண்டில் பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரியும். அடுத்த கேண்டில் வந்து செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த கேண்டிலுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணோம். இது வந்து நம்மளோட ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கிட்ட இருக்கு. அது வந்து ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லா கேண்டில்ஸுமே இந்த லெவலுக்கு வந்து அந்த லெவல்ல இருந்து ரிஜெக்ட் ஆவாங்க. திரும்ப லெவலுக்கு வருவாங்க, லெவல்ல இருந்து ரிஜெக்ட் ஆவாங்க. திரும்ப லெவலுக்கு வருவாங்க, அந்த லெவல்ல இருந்து ரிஜெக்ட் ஆவாங்க. திரும்ப லெவலுக்கு வருவாங்க, லெவல்ல இருந்து ரிஜெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால இந்த கேண்டில் வந்து நம்ம லெவலுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ஈவன் அது கிரீன் கேண்டில் இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து வின் ஆயிட்டோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? நீங்க யாரும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து மேஜர் ட்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? எனக்கு வந்து விஷயம் தெரியும். அது இல்லாம இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பேக்ரவுண்டும் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுனால வந்து நான் இந்த ட்ரேட் வந்து எடுத்தேன். சரிங்களா? நீங்க அதே மாதிரி வந்து கேண்டில்ஸ் வருது அப்படின்னு சொல்லி எடுத்துறாதீங்க. உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கேண்டில் நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேண்டிலோட கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னும் போது வந்து நீங்க ட்ரேட் எடுங்க. சரிங்களா? இருக்கா? இங்க வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து லெவல் இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல லெவல்ல வந்து கேண்டில் என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்ணி கேண்டில் வந்து அப்புக்கு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லெவலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன், அப்புக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? இங்க வந்து ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனும் இருக்கு நமக்கு. ஓகேங்களா? கேண்டில் வந்து காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் வர்றதுக்கு நமக்கு டைம் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் லெவலுக்கு வந்துச்சுன்னா நம்ம அப்புக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, லேட் என்ட்ரி. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. எடுத்த நெக்ஸ்ட் கேண்டில் தான் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? நம்மளோட என்ட்ரி வந்து இந்த இடம். இப்போ கேண்டில் நிற்கிது பார்த்தீங்களா? இந்த இடத்துல எடுத்தால் அது வந்து பர்ஃபெக்டான என்ட்ரி. ஓகேங்களா? நம்ம காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனில் வந்ததுன்னா அது வந்து இன்னும் சூப்பரான என்ட்ரி. பட் இப்போ இருக்கிற இந்த கோடெக்ஸில் வந்து நம்ம காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனில் எடுக்க முடியாது. ஏன்னா 30 செகண்ட்ஸுக்கு மேலே எடுத்தால் கேண்டில் வந்து அடுத்த இதில் தான் வந்து முடியும். அடுத்த கேண்டில் தான் வந்து முடியும். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ இது வந்து நமக்கு லாஸ் தான். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து டபுள் ட்ரேட் வந்து பைக் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு டபுள் ட்ரேட் எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிற ரவுண்ட் நம்பருக்கு வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து நான் ட்ரேட்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். ஓகே, நான் திரும்ப வந்து ட்ரேட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பட் இது இந்த இடத்துல வந்து நான் ட்ரேட் எடுத்ததுக்கான மெயினான ரீசன் அப்படின்னா, இங்க ஒரு டோஜி, அந்த டோஜியோட பிரேக் இந்த கேண்டில். ஓகேங்களா? அடுத்த கேண்டில் வந்து நமக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் டவுன். சரிங்களா? அது மட்டும் ரீசன் இல்லை. இப்போ இந்த பக்கம் பாருங்க, அதுக்காக தான் நான் சார்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணி பார்த்தது. ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் பாருங்க, அப்படியே நம்ம இந்த பக்கம் வரலாம். இந்த பக்கத்துல நடந்திருக்கு அப்படின்றதையும் பாருங்க. இங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கு? ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோஜி வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கு. இது லெவல்ல இருக்கு டோஜி. இது வந்து ஸ்விங் டோஜி கிடையாது. இது வந்து லெவல்ல இருக்க டோஜி. ஓகேங்களா? இந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆயிட்டோம். ஜஸ்ட் மினிட்ஸ். இந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆயிட்டோம். ஓகேங்களா? இது வந்து லெவல்ல இருக்க டோஜி. செகண்ட் இந்த இடத்துல இருக்கிறதான பையர்ஸோட ஸ்ட்ரென்த் பாருங்க.
ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்து செல்லர்ஸ் பிரேக் பண்ணிட்டு கீழே வராங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க பையர்ஸோட என்ட்ரி வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? இங்க இருக்கிற ஸ்ட்ராங்கான பையர்ஸை ஒரு செல்லர் வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே வராரு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பையர்ஸோட என்ட்ரி வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல வந்து நான் மீன் பண்றேன். அதை மீன் பண்ணி அந்த லெவலுக்குள்ளேயே தான் இருக்காங்க. சரிங்களா? அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கன்சாலிடேஷனை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இங்கிருந்து இதுக்குள்ள வந்து ஒரு கன்சாலிடேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா டிராப்பு என்ன பண்றாங்க, ஒரு டிராப்பு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பேஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன நடக்கும், டிராப் நடக்கும். ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட்டோட மூவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம ட்ரேடிங் வந்து இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுவோம். ஆல்ரெடி சஃபிஷியண்டாக நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஓவரால் வந்து 12 ட்ரேட் எடுத்தோம். அந்த 12 ட்ரேட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரேட் வந்து நமக்கு லாஸ்ட் பேலன்ஸ் 10 வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா? ஸோ இதோட வந்து இந்த ட்ரேடிங் செஷன் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே, கிளாஸஸ் ஆல்ரெடி நான் பழைய நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி கிளாஸஸ் வந்து ஜூலை 1st ஸ்டார்ட் ஆக போகுது. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு டெலிகிராமில் டிஎம் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு எப்படி அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.